வந்து 42 வருஷமாக இருக்கு அதிமுகவில் வந்து நாங்கள் மாறி இருக்கோம்னா இப்போ இது மாதிரி எவ்வளோ பேர் மாறி இருப்பாங்க பாரு. என்ன கொடுத்தாலும் வாங்கிக்குவோம்ப்பா. பிள்ளைக்கு தான்ப்பா ஓட்டு. சத்தியமாக அவ்வளோதான். இதான் உண்மைப்பா. கண்டிப்பாக செய்ப்பாப்ல. சத்தியம் பண்ணி சொல்கிறேன். பார்த்துட்டு அப்புறம் சொல்லு. கொள்கைன்னு சொல்கிறாருல, 5 வருஷம் ஆட்சி நடத்த போகிறாரு பாரு. இவங்க எல்லாம் சாம்பல் ஆக போகிறாங்க மட்டும் பாரு. நாங்கள் வாங்க போகிறோம். அவங்க அப்பா மட்டும் காசு ஒன்று கொடுக்கலப்பா, எங்கள் காசு தான் கொடுக்குறாங்க. சரியா? இன்னைக்கு நமக்கு இந்த 5 வருஷம் ஆட்சியை கொடுத்தோம்னா விஜய்கிட்ட ஒன்று அடுத்து சிஎம் வந்து இறங்காத சிஎம் வந்து விஜய் மட்டும்தான். கூட்டணியே தேவையில்லை சார். நாங்கள் தனிச்சு நிற்போம். ஃப்ரீ பஸ்ன்னு சொல்லாதீங்க. அது எங்களுக்கு எவ்வளோ அசிங்கம். எங்களுக்கு அசிங்கம். ஓசி பஸ்ன்றாரு. முன்னாடி வந்து ஜென்ஸ் உட்காருவாங்க, லேடிஸ் முன்னாடி போய் உட்காருங்கன்றாங்க. அதெல்லாம் எங்களுக்கு அசிங்கம். கொள்கை என்னன்னு அவருக்கு முதல் தெரியுமா சார்? எல்லாம் கமிஷனை கொடுத்துட்டு கொள்கைலாம் பேசக்கூடாது. புதுசாக வராங்களா, வழி விட்டுட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னு பாரு. 42 வருஷம் 3 வாட்டி எங்கள் வீட்டுக்கார கவுன்சிலர் ஏடிமிக்கல ரெடியூஸில். இப்போ நாங்களே மாறி இருக்கோம். அப்பா பேசுறதுக்கு முன்னாடி உங்களை பெற்றவங்களும் ஒரு பொண்ணு தான், நீங்கள் கல்யாணம் பண்ணியிருக்கிறதும் ஒரு பொண்ணு தான், நீங்கள் பெற்ற பிள்ளையும் ஒரு பொண்ணு தான். அதை மனசில் நினச்சிக்கிட்டு பேசுங்க. முதல்ல நீயே ஒரு கிட்னி திருடி, நீலாம் வந்து பேசாத சரியா? நீயே யோகிதை கிடையாது. ஜூலி, நீங்கள் வந்து ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தீங்க, தளபதி நிற்கிற இடத்துல வந்து பிரச்சாரம் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. உனக்கு அவ்வளோ தில்லு இருந்தால் பெரம்பூரில் வந்து நின்று நீ பிரச்சாரம் பண்ணு, நான் பார்க்குறோம். சரியா? என்னை இதெல்லாம் போட வச்சுக்கீங்க. சரியா? ஓகே. ஆனால் எங்கள் மனசுக்குள்ளே இருக்கிறது பூரா விஜய்க்கு மட்டும்தான். எங்கள் வீட்டில் வந்து 42 வருஷமாக இருக்கு அதிமுகவில் வந்து நாங்கள் மாறி இருக்கோம்னா இப்போ இது மாதிரி எவ்வளோ பேர் மாறி இருப்பாங்க பாரு. 42 வருஷம் 3 வாட்டி எங்கள் வீட்டுக்கார கவுன்சிலர் ஏடிமிக்கல ரெடியூஸில். இப்போ நாங்களே மாறி இருக்கோம். இதுதான் வந்து சொல்கிறேன். 24 வருஷம் ஏடிமிக்க கட்சியில் நாங்கள் இருந்தவங்க. 24 வருஷம் நாங்களே எங்கள் குடும்பமே மாறிட்டோம்னா சத்தியமாக நடக்கும். எல்லாருமே மாறி இருக்காங்க. ஒருத்தர் 2 பேரில் தமிழ்நாடே மாறி இருக்கு. உண்மை. சத்தியமாக சொல்கிறேன். எங்கள் வீட்டுக்காரர் இங்கே பச்சை குத்துனார் ரெட்டலை. அவங்களே நாங்கள் மாறி இருக்கோம்னா அப்போ அவ்வளோ பேர் மாறி இருக்காங்களா? இதுதான் உண்மை. கண்டிப்பாக செய்ப்பாப்ல. சத்தியம் பண்ணி சொல்கிறேன். ஒரு சராசரியான வீட்டில் இருக்கேன். நானே சொல்கிறேன்னா அப்போ பார்த்துக்குங்க. அப்போ எவ்வளோ தூரம் மக்கள் தான் போயிருக்காங்க. இந்த நல்ல உள்ளத்தை கண்டிப்பாக வர வைப்போம், ஜெயிக்க வைப்போம். வாங்கிடுறாங்கப்பா. உண்மைப்பா. சத்தியமாப்பா. நான் வந்து எந்த ஒரு இதுவும் இல்லைப்பா. தலைக்கு பிடிச்சதோடு முடியாதுருக்கேன்னா பார்த்துக்க சொல்லு. இதுதான் உண்மை. சொல்லு. அன்புக்காக மட்டும்தான் வரோம்ப்பா. ஒன்றும் இல்லைப்பா. என்ன கொடுத்தாலும் வாங்கிக்குவோம்ப்பா. பிள்ளைக்கு தான்ப்பா ஓட்டு. சத்தியமாக அவ்வளோதான். இதான் உண்மைப்பா. சரியா? என்னை இதெல்லாம் போட வச்சுக்கீங்க. சரியா? ஓகே. ஆனால் எங்கள் மனசுக்குள்ளே இருக்கிறது பூரா விஜய்க்கு மட்டும்தான். எங்கள் வீட்டில் வந்து 42 வருஷமாக இருக்கு அதிமுகவில் வந்து நாங்கள் மாறி இருக்கோம்னா இப்போ இது மாதிரி எவ்வளோ பேர் மாறி இருப்பாங்க பாரு. 42 வருஷம் 3 வாட்டி எங்கள் வீட்டுக்கார கவுன்சிலர் ஏடிமிக்கல ரெடியூஸில். இப்போ நாங்களே மாறி இருக்கோம். இதுதான் வரோம்ப்பா. கூட்டணியே தேவையில்லை சார். நாங்கள் தனிச்சு நிற்போம். தனிச்சு நின்று ஜெயிப்போம் நாங்கள் எல்லாருமே. ஒன்றுமே இந்த மக்கள் முன்னாடி கிட்ட கூட வர முடியாதுப்பா. தூசியாக போயிடுவாங்க எல்லாரும். பாருவே அலற வச்சு அந்த தலைமை செயலகத்தில் வந்து கெத்தாக நிற்கலைன்னா எல்லாம் சாவ போகிறாங்க, எல்லாம் செத்துற போகிறாங்க. இதான் உண்மை. செத்துற போகிறாங்க. எந்த தொகுதியில் நின்னாலும் சரி, ஆனால் அண்ணன் தான் வருவார். வேற யாரும் வரமாட்டாங்கண்ணா. அவ்வளோதான். மகளிர் எல்லாமே அவருக்கு தான் மகளிர் நிறைய உதவி பண்ணியிருக்காங்க. பண்றாங்கண்ணா. வாங்கிக்க வேண்டியதானா? அவரா சும்மா ஒரு பாக்கிலேருந்து ஒன்று எடுத்தார்லண்ணா. நாங்கள் வாங்கிக்க போகிறோம். அவங்க அப்பா மட்டும் காசு ஒன்று கொடுக்கலப்பா, எங்கள் காசு தான் கொடுக்குறாங்க. சரியா? இன்னைக்கு நமக்கு இந்த 5 வருஷம் ஆட்சியை கொடுத்தோம்னா விஜய்கிட்ட ஒன்று அடுத்து சிஎம் வந்து இறங்காத சிஎம் வந்து விஜய் மட்டும்தான். ஆட்சி இல்லாதப்ப கொடுக்க வேண்டியதானே? ஆட்சியில் இருக்கும் போது தான் குடிப்பியா? ஆட்சி இல்லாதப்ப கொடுக்க வேண்டியதானே? அப்போ கொடுக்குறப்ப வாங்கிக்க வேண்டியதானே? அவங்க 6 மாசம் செஞ்சவரு 5 வருஷமா செய்யாத விட்டாரு. பயம் தானே அவருக்கு. பயம் தானே. இப்போ எலெக்ஷன்ல வராரு, ஜெயிக்க போறாருன்ற ஒரு பயம் வந்துச்சுல்ல அவருக்கு. சார், ஃப்ரீ பஸ்ன்னு சொல்லாதீங்க. அது எங்களுக்கு எவ்வளோ அசிங்கம். எங்களுக்கு அசிங்கம். ஓசி பஸ்ன்றாரு. முன்னாடி வந்து ஜென்ஸ் உட்காருவாங்க, லேடிஸ் முன்னாடி போய் உட்காருங்கன்றாங்க. அதான் எங்களுக்கு அசிங்கம். அந்த 5 ரூபாய் கொடுத்துட்டு நாங்கள் போயிடுவோமே. எங்களுக்கு அந்த 5 ரூபாய் எங்களுக்கு பெருசு ஒன்றும் இல்லையே. நீ இப்போ கரண்ட் பில்லு, வீட்டு வரியெல்லாம் நீ ஜாஸ்தி ஏற்றுறதுக்கு அந்த 5 ரூபாய் கொடுத்து நாங்கள் பஸ்ஸில் போக மாட்டோமா? அது இருக்குல்ல.
கொள்கை என்னன்னு அவருக்கு முதல் தெரியுமா சார்? எல்லாம் கமிஷனை கொடுத்துட்டு கொள்கைலாம் பேசக்கூடாது. புதுசாக வராங்களா, வழி விட்டுட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்துட்டு அப்புறம் சொல்லு. கொள்கைன்னு சொல்கிறாருல, 5 வருஷம் ஆட்சி நடத்த போகிறார் பாரு. இவங்க எல்லாம் சாம்பல் ஆக போகிறாங்க மட்டும் பாரு. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஏன் தமிழ்நாடு ஃபுல்லாகவே எல்லாருக்கும் எங்கே வேணாலும் நிற்கலான்ற ஒரு இது இருக்குது. அதனால் இவங்களுக்கு கோட்டைன்றது யாருக்கும் எழுதி கொடுக்கல, சரிங்களா? அதனால் மக்களோட விருப்பம்தான். அவங்களுக்கு கோட்டையை கொடுத்தது யாரு? மக்கள் தானே. இன்னைக்கு மாற்றம் ஒன்றே மாறாதது. கண்டிப்பா 3 லட்சம் ஓட்டம் வாங்குவாரு. வந்து பப்ளிக் லைஃபோட எப்பவுமே சேர்க்கக்கூடாது. நமக்கு சேவை செய்ய வராங்களா, அதுக்கு ஆதரவு கொடுக்கணுமே தவிர பர்சனல் லைஃப்பையும் சேவையும் கலக்கக்கூடாது. கண்டிப்பா கிடையாது. நானும் எனக்கு வீட்டுக்கார் இல்லை. இன்னைக்கு நான் போக 2 வருஷம் ஆகுது. அவர் இறந்து 1.5 வருஷம் தான் ஆகுது. இன்னைக்கு கவர்மெண்ட் ஆஃபீஸில் போய் எத்தனையோ உதவிலாம் நான் கேட்டிருக்கேன். ஒன்று கூட எனக்கு வந்தது கிடையாது. போலீஸ் ஸ்டேஷன் போனால் கூட லேடிஸ்க்கு மரியாதை கிடையாது, தெரியுங்களா? ஏய் உக்காரு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இதே ஜெயலலிதா ஆட்சியில் அப்படி நடந்துதா? அதனால் மாற்றம் வேணும். பெண்களுக்கு மரியாதையை நடத்தணும். அந்த மாதிரியான ஆட்சி வேணும். கண்டிப்பா அவர் கொண்டு வரணும். நாங்க கோரிக்கை வைப்போம். அவர் வந்த பிறகு கண்டிப்பா சிஎம் ஆயிட்டாருன்னா நாங்க கண்டிப்பா கோரிக்கை வைப்போம். அது கொஞ்சம் கொஞ்சமா அவர் கொண்டு வரணும். எங்க வீட்டுக்காரெல்லாம் மதுவால தான் இதுவானாங்க. அதனால எங்களுக்கு எந்த ஒரு உதவியுமே கவர்மெண்ட்ல இருந்து கிடைக்கவே இல்லை. அதனால நாங்க கண்டிப்பா விஜய் கிட்ட எதிர்பார்க்கிறோம். கிடையாது. இன்னைக்கும் தனிப்பட்ட வருமானம் ஒருத்தனுக்கு 1000 ரூபாய் தான் இருக்கு. நம்ம 50 வருஷத்துக்கு முன்னாடி திராவிட ஆட்சி கொண்டு வந்தாங்க. பெரியார் எல்லாத்தையும் கொண்டு வந்தாரு. ஆனால் நம்ம 2 தலைமுறைக்கு முன்னாடியிலேருந்து எல்லாருமே டிகிரி வாங்கியிருக்கோம், பட்டப்படிப்பு வாங்கியிருக்கோம். தனிப்பட்ட வருமானம் உயர்ந்திருக்கா? தனி மனுஷனோட வருமானம் உயர்ந்திருக்கா? அதை யாருமே பார்க்கவே மாட்டீங்க. இன்னைக்கும் பீகார்லேருந்து வரவங்களோட 1000 ரூபாய் மதிப்பும் நம்மளோட 1000 ரூபாய் மதிப்பும் ஒன்றா தான் இருக்கு. அப்போ 50 வருஷமா நம்ம விட்டு கொடுத்ததுக்கு என்ன இருக்கு? ஒன்றுமே கிடையாது. அப்பா தயவு செஞ்சு பேசாதீங்க. ஏன்னா நாங்களாம் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. நாங்களாம் 4 சேத்துக்குள்ளே இருந்தவங்க தான். கடை வீடு இதுதான் எங்களோட லைஃபு. ஆனால் இப்போ தளபதிக்காக எங்களை வெளியில் நீங்கள் பத்திரமா இருப்பீங்கன்றதுக்காக எங்களை வெளியில் அனுப்பியிருக்காங்க. அதனால் தயவு செஞ்சு தப்பாக பேசாதீங்க. தப்பாக பேசுறதுக்கு முன்னாடி உங்களை பெற்றவங்களும் ஒரு பொண்ணு தான், நீங்கள் கல்யாணம் பண்ணியிருக்கிறதும் ஒரு பொண்ணு தான், நீங்கள் பெற்ற பிள்ளையும் ஒரு பொண்ணு தான். அதை மனசில் நினச்சிக்கிட்டு பேசுங்க, அசிங்கமாக பேசாதீங்க. ஜூலி, நீங்கள் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தீங்க, தளபதி நிற்கிற இடத்துல பிரச்சாரம் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. உனக்கு அவ்வளோ தில்லு இருந்தால் பெரம்பூரில் நின்று நீ பிரச்சாரம் பண்ணு, நான் பார்க்குறோம். ஏன்னா உங்கள் மேலே நாங்கள் எங்களுக்கு கோபம் நிறைய இருக்குது. ஆனால் எங்கள் தளபதி நீங்கள்லாம் இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கனால நாங்கள் அசிங்கமாக பேச எங்களுக்கு இஷ்டம் இல்லை. முதல்ல நீயே ஒரு கிட்னி திருடி, நீலாம் பேசாத, சரியா? நீயே யோகிதை கிடையாது. நீயே உன் வீடியோவில் போட்டிருக்க எனக்கு 3வது புருஷன்ட்டு. ஸோ அதனால் நீலாம் எங்களுடைய பெண்களை பற்றி நீங்கள் பேசுறதுக்கு எந்த தகுதியும் கிடையாது. ஃபஸ்ட்டு நீங்கள் கேட்குறீங்க தளபதி மறைஞ்சிக்கிறாரு, தளபதி ஒளிஞ்சிருக்காருன்னு. ஆர்டி சேகர் எங்கே ஒளிஞ்சிருக்காரு? பெரம்பூர் தொகுதியில் வின் பண்ண ஆர்டி சேகரே இங்கே இல்லை. இனிமேல் வராத ஒருத்தரை பற்றி பேசுகிறீங்களே, உங்களெல்லாம் என்னத்தை சொல்கிறதுயா? எதுவுமே பண்ணாத நீங்களாம் பேசுகிறீங்க, எங்களை போய் தற்கூறின்றீங்க. அதுவும் இல்லாமல் பெண்களை இழிவாக பேசுகிறீங்க. நாங்கள் பேசணுன்னா ரொம்ப பேசுவோங்க. ஆனால் நாங்களாம் தளபதியோட கீழே இருக்கிறவங்கனால நாங்கள்லாம் பேசணும்னு எங்களுக்கு இஷ்டம் இல்லை, சரிங்களா? நாங்கள் அசிங்கமாக பேசுகிறதோ ஒருத்தவங்க பற்றி தப்பாக பேசுகிறதோ எங்களுக்கு பிடிக்காது. எங்கள் தளபதி மாரி தான் நாங்களும் அமைதியாக இருப்போம். எங்களுக்கு என்ன தேவையோ, மக்களுக்கு என்ன தேவையோ அதை கண்டிப்பாக எங்கள் தளபதி செஞ்சு கொடுப்பாரு, நாங்கள் நம்புகிறோம்.